பயங்கரவாத சட்டம் அரசியல் பழிவாங்கலுக்காக 79ஆம் ஆண்டு 48ஆம் இலக்க சட்டமாக கொண்டு வரப்படும் பொழுது அது ஒரு தற்காலிக சட்டம் என்றுதான் ஜே.ஆர். ஜெயவர்தன் அவர்கள் எங்களுடைய தமிழ் தலைமைத்துவங்களுக்கு உறுதிமொழி வழங்கியிருந்தார். அதையும் என்கிற தமிழ் தலைமைத்துவம் நம்பிவிட்டது. நம்பி அந்த சட்டம் மூலம் வரும் பொழுது கூட அவர்கள் தமிழ் தலைமைத்துவங்கள் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கவில்லை. முதலாவது விடயம். அதன் பிறகு 3 வருடங்கள் கழித்து 82ஆம் ஆண்டு 10ஆம் இலக்கம் சட்டத்தின் மூலம் பயங்கரவாத தடை சட்டம் நிரந்தர சட்டமாக்கப்பட்டது. 82ல இருந்து இன்று வரைக்கும் இந்த சட்டம் நிரந்தர சட்டமாக்கப்பட்டு நடைமுறையிலே வந்து, அதாவது அவர்களுக்கு, அதாவது இந்த சட்ட மூலத்தினுடைய முக்கியமான தன்மை என்னவென்றால், மற்ற சட்டங்கள் விசேட அம்சம் என்னவென்றால், அரசியல் பழிவாங்கல் மட்டுமில்ல, ஒருவரை தடுத்து வைத்து, அதாவது ஏற்கனவே இருந்த சட்டத்தின்படி, பிரதான சட்டத்தின்படி 18 மாதம் தடுத்து வைக்க முடியும். யாரும் கேள்வி கேட்க முடியாது. ஒருவரும் கேள்விக்குட்படுத்த முடியும். இந்த நீதிமன்றத்தில் இந்த அதிகாரம் இல்லை.